ஒரு பைசா குறைக்க மாட்டேன்னு சொன்ன ஆட்சி அதிமுக ஆட்சி எம்ஜிஆர் முதலமைச்சராக இருக்கும் பொழுது. அதுக்கப்புறம் 89 திமுக ஆட்சிக்கு வந்தது. திமுக ஆட்சிக்கு வந்து கலைஞர் முதலமைச்சராங்க. வந்த உடனே அவர் எல்லாரையும் கூப்பிட்டார். எதுக்காக நீங்க போராட்டம் பண்ணீங்க அப்படின்ட்டு. இந்த மாதிரி மின் கட்டணத்தை உயர்த்திட்டாங்க, ஒரு யூனிட்டுக்கு 1 பைசா குறைங்கன்னா போராட்டம் பண்ணோம், அதுக்கே எங்க மேல அடக்குமுறை தான் நடந்தது, துப்பாக்கி நடந்தது ஆட்சின்னு சொல்லும் போது, நீங்க 1 பைசா தானே குறைக்க சொல்லி கேட்டீங்க, இப்ப உங்களுக்கு உத்தரவு போடுற 1 பைசா இல்லை, இனி பைசாவே கட்ட வேணாம், உங்களுக்கு இலவசமாக உங்களுக்கு மின்சாரத்தை கொடுக்கணும்னு சொல்லி ஏறத்தாழ 40 ஆண்டு காலம் இப்ப நம்ம பயன்படுத்துறோம். எல்லாமே எல்லா விஷயம் பயன்படுத்திட்டு இருக்கிறோம். அப்ப இதை பண்ணது திமுக ஆட்சி தானே பண்ணி கொடுத்தாரு. அதுக்காக தான் சொல்ற, திமுக வந்தாதான் இந்த மக்களுக்கான திட்டங்களை தீட்டு திமுக அரசு தான். அதே ஆண்டு கலைஞர் அவர்கள் 7000 கோடிக்கு விவசாய கடன் வச்சிருந்தான். எங்க அர்பன் பேங்க்ல, கூட்டுறவு வங்கியில, எல்லா இடத்துலயும் 7000 கோடி விவசாய கடன் வச்சிருந்தாங்க. அந்த விவசாய கடனையும் ஒட்டுமொத்தமாக தள்ளுபடி செய்ததும் கலைஞர் தான் பண்ணி கொடுத்தாரு உங்களுக்கு. அப்போ இந்த ஆட்சி தானே உங்களுக்காக இந்த செய்தி பண்ணி கொடுத்தது. இங்க இவ்வளவு பெரிய தாய்மார்களா வந்திருக்கீங்கல்ல, படிச்ச பிள்ளைகளா இருக்காங்கல்ல, ஒரு 60 வயசுக்கு மேல இருந்த தாய்மார் படிச்ச கை நாட்டை தான் இருப்பாங்க, படிச்சிருக்க மாட்டீங்க. ஏன்னா அப்போதெல்லாம் உங்களை படிக்க வைக்கல. உங்க வீட்டுல பெண்களை படிக்க வைக்க மாட்டாங்க. படிச்சா நீங்க என்ன பண்ண போறீங்க? பெண்கள் என் வீட்டுல கட்டிக்கிட்டு போய் அடுப்புத போறீங்க. அதுக்கு எதுக்கு உனக்கு படிப்பு இந்த சொல்ல காலகட்டத்தில் தான் இல்லையா? ஆனா இன்னைக்கு அந்த பாட்டினுடைய பொண்ணு படிச்சிருக்குது, பேத்தி படிச்சிருக்குது. அப்போ இந்த பெண்களுக்கு படிக்க வைத்தது யாருமா? கலைஞர் தான் படிக்க வச்சாரு, திமுக தான் படிக்க வச்சது. பெண்கள் படிக்கணும், அதுக்காக ஊருக்கு ஒரு ஸ்கூல் ஆரம்பிச்சார். எல்லா ஸ்கூலுக்கும் ஒரு ஆரம்ப பள்ளி ஆரம்பிச்சோம். 1ஆவதுல இருந்து 5ஆவது வரைக்கும் இங்கே பண்ணாங்க. நாங்க கிராமத்தில் இருக்கிறவங்க, நாங்க எங்கெங்க வெளியூர் போய் பொண்ணை படிக்க வைக்கிறதுன்னு சொன்னீங்க. நீங்க எந்த வெளியூருக்கும் போக வேண்டாமா, எல்லா கிராமத்திலும் ஒரு ஆரம்ப பள்ளி கட்டி கொடுக்குறோம் உங்களுக்கு, 5ஆவது வரைக்கும் இங்கேயே படிங்கன்னு சொன்னாரு. பெண்கள் 5ஆவது வரைக்கும் படிச்சாங்க. அதுக்கப்புறம் நம்ம வீட்டில் என்ன பண்ணுவோம், 5ஆவது வேலை படிச்ச பிறகு என்ன பண்ணோம், ஊரை விட்டு வெளியே அனுப்ப மாட்டான். நான் பட்ட பொண்ணு நான் எங்க வெளியூருக்கு அனுப்புறது, இங்க இருந்து தில்லியான பேர் படிக்க வைக்கிறது, எப்படி விழுப்புரம் படிக்க வைக்கிறது, ஏதோ படிச்சது போதும் நின்னு சொல்லுவாங்க. அப்ப இதை என்ன சொன்னார் கலைஞர், 5ஆவது வரைக்கும் படிச்சுட்டு இல்லம்மா, நீங்க எங்கேயும் தூரம் போக வேணாம், 5 கிலோமீட்டருக்குள்ளேயே நான் வந்து ஒரு மேல்நிலை பள்ளி கட்டித்தரேன். அப்படிதான் இன்னைக்கு அவையாக்குளம் பள்ளிக்கூடம் இருக்கு, ஆலவராந்தத்தில் இருக்குது, ரெட்டையில இருக்குது. அப்போ எங்கேயும் நீ போக வேணாம், பக்கத்திலேயே போய் நீ மேல படின்னு சொன்னார். +2 இங்கேயே படின்னு சொன்னாரு. சரி நீங்க சொல்லிட்டீங்க, இங்கிருந்து அவையாக்குப்பம் போகணும், ரெட்டனைக்கு போகணும், ஆலகரம் போனா கூட பஸ்ல போயிட்டு வந்தா அதுக்கு டெய்லி ஒரு நாளைக்கு 10 ரூபாய் 20 ரூபாய் ஆகுது, எங்ககிட்ட நான் எப்படி 10 ரூபாய் கொடுத்தா அனுப்புறதுன்னு சொல்லி கேட்டீங்க. அப்பதான் சொன்னாரு, நீங்க 1 பைசாவும் கொடுக்க வேணாம், படிக்கிற பிள்ளைகளுக்கு நான் பேருந்து இலவசமா போறதுக்கு நான் இலவச பஸ் பாஸ் கொடுக்க சொன்னாரு. போய் இலவசமா படிங்கன்னு சொன்னார். இப்போ அந்த பிள்ளைங்க இலவசமா போயிட்டு இருக்கு. அதுக்கப்புறம் கேட்டீங்க, சரி எல்லாம் பஸ் பாஸ் கொடுத்துட்டீங்க, எங்ககிட்ட புத்தகம் வாங்குறதுக்கு எங்க கிட்ட பணம் எங்க இருக்குது, நாங்க எங்க புக்கு வாங்குறதுன்னு சொன்னீங்க. புத்தகம்லாம் நீங்க வாங்க வேணாம், அரசாங்கமே உங்களுக்கு இலவசமாக புத்தகம் கொடுக்கணும்னு சொல்லி அந்த புத்தகம் மட்டும் கொடுக்கல, அது எடுத்துட்டு போற புத்தக பையும் கொடுத்தவர் கலைஞர். இதற்கு மேல ஆண் பிள்ளை கேட்டா, பஸ்ல போன ஒரு கூட்டமா இருக்குது, திடீர்னு ஏற முடியுங்களா, குறிப்பிட்ட நேரத்துக்கு பள்ளிக்கூடத்துக்கு போக முடியலன்னு சொன்னான். என்ன சொன்னாரு, இனி நீங்க அப்படி கஷ்டப்பட வேணாம், உங்களுக்கு விலையில்லாத சைக்கிள் கொடுக்கறதுன்னு இப்ப பள்ளி மாணவர்களுக்கு சைக்கிள் கொடுத்தோம், பெண்களுக்கும் கொடுத்தோம். பஸ்ல போங்க, சைக்கிள்ல போங்க, போய் படிங்க. அவன் நோக்கம் இல்ல, படிங்க. இந்த சமுதாயம் படித்து முன்னுக்கு வரணும், எப்படியாவது படித்து முன்னுக்கு வாங்க, மேல வாங்க, படிச்சுட்டு டாக்டராக, இன்ஜினியராக, ஆசிரியராக இந்த சமுதாயம் முன்னேறும். பெண்கள் படித்தால்தான் இந்த சமுதாயம் முன்னேறும் என்று பெண் கல்விக்கு முக்கியத்துவம் கொடுத்து படிக்க வைத்தது திராவிடக்கும் பெரியாரும் அண்ணாவும் கலைஞரும். அதுக்கு நீங்க எல்லைக்கு நன்றியோட இருக்கணும். இன்னைக்கு இப்படி உட்காந்து கேட்கறீங்களே, மீட்டிங்ல உட்காந்து கேட்கறீங்களே, இந்த உரிமை அந்த பாட்டிக்கு இருந்ததா? 40 வருஷம் முன்னால வீட்டை விட்டு வெளியே வர முடியாது, கல்யாணம் வீட்டுல பாசப்படி தாண்டக்கூடாது, எங்கேயாவது போய்
கூட்டத்துக்கு போகணும்னு சொன்னா வீட்டுக்காரன் கேட்பான், எங்கேயும் போறேன்னு கேட்பான். இதோ அங்க கோயிலாண்ட கூட்டம் நடத்துறாங்களா, நான் போய் கொஞ்ச நேரம் கேட்டுட்டு வரலான்னு சொன்னா, அங்க ஆம்பளைங்க உட்காந்து பேசுறதுல உனக்கு என்னடி பொட்டை கழுதுக்கு என்னடி வேலை அப்படின்னு சொன்ன காலம் இருந்துதா இல்லையா? என்ன சொன்னா, பொம்பளைங்க படிக்க கூடாது, வீட்டை விட்டு போகக்கூடாது, கூட்டத்துக்கு போகக்கூடாது, பொது வாழ்க்கைக்கு போகக்கூடாது, வீட்டுல சமைச்சு போறதா உன் வேலை, பிள்ளைகளை பார்த்துக்கிறதா வேலைன்னு சொல்லி கட்டுப்பட்டு அவ்வளவு காலம் இருந்ததா இல்லையா உங்களுக்கு? ஆனா இன்னைக்கு பெண்களுக்கு சம உரிமை கொடுத்து ஆண்களுக்கு நிகராக நீங்க உட்கார்ந்து மீட்டிங் கேளுங்க சொன்னது திராவிடக்கு தான். நம்ம பெரியாரும் அண்ணாவும் கலைஞர் தான் உங்களுக்கு பண்ணி கொடுத்தாரு. அதை யார் பண்ணி கொடுத்தாங்க உங்களுக்கு? இன்னைக்கு ஆம்பளை விட அதிகமா பெண்கள் தானே உட்கார்ந்துட்டு இருக்கீங்க. உட்கார்ந்துட்டு இருக்க சேர் போட்டு உட்கார்ந்துட்டு இருக்கீங்க. இதையும் கொண்டு வந்தது, இந்த சமத்துவத்தை கொண்டு வந்தது திமுக தான். ஒரு 20-30 வருஷத்துக்கு முன்னாடி பாத்தீங்கன்னா எங்க நிகழ்ச்சிக்கு போல, கல்யாணத்துக்கு போல, ஆம்பளை போல சேர போட்டு ஒரு பக்கம் உட்கார வச்சிருப்பான், பொம்பளைங்க போல பாய் போட்டு பெட்ஷீட் போட்டு கீழே உட்காச்சிருப்பான். ஏன்னா ஆண்களுக்கு நிகரா பெண்கள் சேர்ல உட்காரக்கூடாது, மரியாதை குறைவுன்னு சொன்ன காலம் இருந்துதா இல்லையா? ஆனா இன்னைக்கு ஆண்களுக்கு நிகரா பெண்களும் சேர்ல உட்கார்ந்து கேளுங்கன்னு சொல்லி இந்த சமத்துவத்தை உருவாக்கி தந்தது திராவிட இயக்கம் திமுக. அந்த மறந்துடாதீங்க, அதுதான் பண்ணி கொடுத்தது உங்களுக்கு. அதுக்காக தான் நீங்க என்னைக்கு திமுக ஓட்டு போடணும்னு சொன்னாங்க. நீங்க சொன்னார சொத்துல பங்கு உரிமைன்னு சொல்லிட்டு, அது எவ்வளவு பெரிய ஒரு சமத்துவம் இருக்கு தெரியுமா? சொத்து சும்மா பங்கு கையெழுத்து கொடுக்கறது இல்லம்மா. இப்ப நீங்க சொன்னீங்க உங்க சொத்து பேர்ல இருக்குது, பிள்ளைங்க தரமாட்டான்னு. ஆனா என்னைக்காக உன் சொத்தை வேற எவனும் எடுக்க முடியாது. இன்னைக்கு நீங்க கோர்ட்டுக்கு போனா, வழக்கறிஞர் போனா, சேர்தான் பாரு நல்ல வழக்கறிஞர் கொடுங்க, கண்டிப்பா சொத்தை திருப்பி வாங்கி கொடுத்துருவாரு. ஏன்னா சட்டம் அப்படி, உன் சொத்தை எவனும் வாங்க முடியாது. நீயா போனா போய் எடுத்துட்டு போடான்னு விட்டாதான் உண்டு. உன் சொத்தை இனி எவனும் எடுக்க முடியாது. அப்படி பண்ணது ஏன் தெரியுமா? அப்படி சொத்துல பங்கு கொடுத்தாதான் இந்த பெண்களுக்கு மரியாதை கிடைக்கும் சொல்லவருமா கலைஞர். சொன்னாரு, நீ ஒரு தடவை கல்யாணம் பண்ணி வீட்டுக்கு போனா அதோட இந்த சொந்தம் அருந்து போச்சு, இதோட புகுந்த வீட்டுக்கு பிறந்த வீட்டுக்கு அந்த சொந்தமே இல்லைன்னு நினைச்ச காலம் இருந்ததா இல்லையா? உனக்கு தான் சீர்வரிசை பண்ணி கொடுத்துருக்கேன், கல்யாணம் பண்ணி கொடுத்துருக்கேன், திரும்ப அப்பப்போ வருஷம் எங்க வரீங்க கேட்ட காலம் இருந்ததா இல்லையா? கேட்ட அண்ணி இருந்தாங்களா இல்லையா? கேட்ட அண்ணா இருந்தானா இல்லையா? கேட்ட தம்பி இருந்தானா இல்லையா? அப்ப என்ன நினைச்ச கலைஞர்? இதுக்கு ஒரு விடிவு வேணும்னு சொன்னா பெண்களுக்கு சொத்துல உரிமை கொடுறார், ஆட்டோமேட்டிக்கா அந்த பெண்களுக்கு புகுந்த வீட்டுல மரியாதை இருக்கும், பிறந்த வீட்டுல மரியாதை இருக்குன்னு சொன்னாரு. இன்னைக்கு ஒரு சொத்து இருக்குதுனால இன்னைக்கும் மரியாதை இருக்குது. உன் அண்ணங்கார எப்படியாவது ஏமாத்தியாவது எங்கேயாவது வாங்கலாம் நினைப்பான். அப்ப அந்த மரியாதை கொடுத்தது கலைஞர் தான் நம்ம கொடுத்தாரு உங்களுக்கு, வேற யார் கொடுத்தாங்க உங்களுக்கு? அதுக்காக தான் நீங்க திமுக தொடர்ச்சா ஓட்டு போகணும்னு சொல்லி இந்த உரிமை தொகை சொன்னாங்க. இன்னைக்கு கிட்டத்தட்ட 180 பேருக்கு இன்னைக்கு முப்படியில கொடுத்துருக்குன்னு சொன்னல, மகளிர் உரிமை தொகை சொல்லிட்டு அதுல கூட எவ்வளவு பெரிய ஒரு சமூக நீதி சமத்துவத்தின் இந்த திட்டத்துக்கு பேர் வச்சிருக்கோம் பாத்தீங்களா? இப்ப மற்றெல்லாம் இலவசம், விலையில்லாத மிதிவண்டி, விலையில்லாத புத்தகம், இலவச பேருந்து, இலவச சைக்கிள் பயணம் அப்படின்னு தான் சொல்றோம். ஆனா இந்த 1000 ரூபாய் மாசம் மாசம் கொடுக்கறோம் இல்லம்மா, இதுக்கு என்ன பேர் வச்சிருக்கிறோம்? கலைஞர் மகளிர் உரிமை தொகை. அப்ப என்ன அர்த்தம்? இந்த அரசாங்கம் உங்களுக்கு நான் சும்மா கொடுக்கல, இலவசமா கொடுக்கல, சலுகையா கொடுக்கல, இந்த பெண்களுக்கு உண்டான உரிமைக்கான இந்த தொகையை கொடுக்கணும்னு சொன்னார். என்ன உரிமை அது? உங்கள் உடல் உழைப்புக்கான உரிமை. பெண்கள் ஒரு நாளைக்கு எத்தனை மணி நேரம் உழைக்கிறீங்க? நீங்க கிராமப்புறத்தில் பெண்கள் பாத்தீங்கன்னா காலையில 5 மணிக்கு 6 மணி, அது இப்ப மார்கழி மாசம் 5 மணிக்கெல்லாம் எழுந்து கோலம் போடணும். அங்கிருந்து பாட்டு வந்துடும், ஆண்டாள் திருப்பாவை மார்கழி திங்கள் மதிலிருந்த நன்னால நீராட போதில் பாட ஆரம்பிச்ச உடனே ஊர்கள் எழுந்திருவீங்க. வெளியே தள்ளி தெளிச்சு கோலம் போட்டு, அது இப்போ எல்லாம் கலர் கலரா கோலம் போடணும் மார்கழி மாசம். அதை முடிஞ்சா ஒரு பூசணி போவல் வைக்கணும். வச்சுட்டு வீட்டை பெருக்கிட்டு கழுவிட்டு பாத்திரத்தை தொலைக்கி வச்சுட்டு தண்ணி பிடிச்சாந்து வச்சுட்டு துணி துவச்சி ஊற வச்சுட்டு உன் பிள்ளைங்களுக்கு காலையில டிஃபன் பண்ணி கொடுத்துட்டு உன் வீட்டுக்காரன் டிஃபன் பண்ணி கொடுத்துட்டு அவனை வீட்டுக்கு அனுப்பிட்டு பசங்களை ஸ்கூலுக்கு அனுப்பிட்டு நீ சாப்பிட்டுட்டு வேலைக்கு போற பெண்கள் இருந்தாங்க நீங்க கொஞ்சம் கையில எடுத்துக்கிட்டு திரும்ப சாயங்காலம் வந்து வரும்போது வீட்டுக்காரன் கட்டா காசு எங்கன்னு கேட்பான். 2 பேர் தான் வேலைக்கு போறீங்க, ஆனா அவர் மட்டும் அதிகாரமா கேட்பாரு. அவரு மட்டும் ரொம்ப டயர்டா வந்து கேட்பாரு. அப்பயும் அவர்கிட்ட காஃபி போட்டு கொடுத்துட்டு பசங்க வந்து கேட்கும், ஏமா பசிக்குதுமா ஏதாவது வச்சிருக்கிறேன்னு அதுங்களுக்கு ஏதாவது சின்ன சிற்றுண்டி பண்ணி கொடுத்துட்டு மீண்டும் இந்த பாத்திரம் எல்லாம் துவைக்க வச்சுட்டு ராத்திரிக்கு உண்டான டிஃபன் பண்ணி கொடுத்துட்டு இந்த பசங்களுக்கு முடிஞ்சா டியூஷன் சொல்லி கொடுத்துட்டு இந்த பசங்களை எல்லாம் படுக்க வச்சுட்டு எல்லாம் போத்தி படுக்க வச்சுட்டு லைட்லாம் ஆஃப் பண்ணிட்டு உங்க வீட்டுக்கார படத்தை பார்த்துட்டு நீங்க படுக்க போகும்போது என்ன பயப்படுறீங்க? 10 மணிக்கு முன்னாடி எந்த பெண்களும் கிராமத்தில் படுக்க போக முடியாது. அப்போ ஒரு நாளைக்கு எத்தனை மணி நேரம் நீங்க உழைக்கிறீங்க?
10-12 மணி நேரம் உழைக்கிறீங்கல்ல. ஆனா அவங்களை கேட்டா என்ன சொல்வீங்க? உங்க வீட்டுல யாராவது அதிகாரி வருவா, கணக்கெடுக்க வருவாங்க. இல்ல சார் உங்க வீட்டுல எத்தனை பேர் இருக்கீங்க? நாங்க 2 பேர் இருக்கேங்க. நீங்க என்ன செய்யறீங்க? நான் ஆசிரியரா இருக்கிறேன், விஏவா இருக்கிறேன், கம்பெனில வேலை செய்யறேன், இன்ஜினியரா இருக்கிறேன் அப்படின்னு சொல்லுவாரு. அப்ப உங்க வீட்டு அம்மா என்ன பண்றாங்க? எங்க வீட்டு அம்மா சும்மா தாங்க இருக்கிறாங்க. எந்த ஆண் மகனாவது என் வீட்டுல பொண்டாட்டி தாங்க இவ்வளவு வேலை செய்யறா, அவன் இல்லைன்னா என் குடும்பமே நடக்காதுன்னு எந்த ஆம்பளையா சொல்லியிருக்காங்க? இவரு மட்டும் வேலைக்கு 8 மணி நேரம் வேலை செய்கிறாரா, சம்பாதிக்கிறாரா? ஆனா எங்க வீட்டு அம்மா சும்மாதாங்க இருக்கிறாங்க. நீங்களும் அப்படிதான் சொல்லுவீங்க, ஏமா நீ என்னமா பண்ற? நான் வீட்டுல சும்மா தாங்க இருக்கிறேன். சும்மாவா இருக்கிறீங்க நீங்க? நான் தான் இந்த வீட்டை பார்த்து இந்த பொம்பளை சொல்றீங்களா, நாங்களும் சும்மா தாங்க இருக்கிறீங்க என்ற சொல்ல பெண்களை நீங்க சும்மா இல்ல 10 மணி நேரம் உழைக்கிறீங்க, உங்கள் உரிமைக்கு நான் மரியாதை கொடுக்கிறேன், உங்கள் உரிமைக்கு நான் அங்கீகாரம் தருகிறேன் சொல்லினா அதுக்கு உரிமை தொகை பேர் வச்சு 1000 கொடுக்குறல்லம்மா. அதுக்கு நீங்க திமுக தொடர்ச்சி ஓட்டுக்கு போடல. யார் சிந்திச்சாங்க இந்த மாதிரி 1000 கொடுக்க சொல்லி? இந்த 1000 ரூபாய் என்பது எவ்வளவு பேர் தொகை தெரியுமா உங்களுக்கு? இன்னைக்கு யாருடைய கையை ஏந்தாம குறைந்தபடி உங்களுடைய தேவைகளை, சின்ன சின்ன தேவைகளை நிறைவேற்றிக் கொள்வதற்கு வீட்டுக்காரர் எதிர்பார்க்காம, பிள்ளை எதிர்பார்க்காம நீங்க உங்க தேவைகளை பூர்த்தி கொள்ளுங்க. 1000 ரூபாய் தேவைப்படுதா இல்லையா? பொங்கல் வருது, நல்ல நாள் வருது, தலைமையில துணி வச்சுட்டு வருவான், டிவி வீட்டுல புடவை வித்துன்னு வருவான். அப்ப என்ன நினைப்பீங்க? இந்த பொங்கல் வருது, அல்ல ஒரு புடவை 100 புடவை எடுத்துக்கலாம்னு நினைப்பீங்க. அல்ல 100 புடவை எடுத்தா கூட 2 புடவை 500 ரூபாய் ஆகும். உங்க வீட்டுக்காரன் கேட்டா பொங்கல் அது வருது, 2 புடவை எடுத்துக்கிற ஒரு 500 ரூபாய் கூட என்ன சொல்லுவான்? எங்க ஒரு வேலை இல்லையா உனக்கு? வருஷம் தான் பொங்கல் வருது, இப்ப என்ன புது புடவை கட்டினா தான் பொங்கல் போகுமா? இருக்கிற புடவை கட்டி வேலையை பாருன்னு சொல்ற வீட்டுக்காரர்கள்லாம் இல்லையா? அப்போ இதையெல்லாம் எதிர்பார்க்காமல் என் கையில 1000 ரூபாய் இருக்க, 1000 ரூபாய் 500 ரூபாய் போட்டு புடவை எடுத்துக்கன்னு சொல்லி தைரியம் எடுத்துக்கொள்ளுற வாய்ப்பு கொடுத்துருக்கோம் இல்லையா உங்களுக்கு? இல்ல உங்களுக்கு இல்ல, இந்த பொங்கலுக்கு அப்போ தங்கச்சி வருவா, தங்கச்சி பிள்ளைங்க வரும், அண்ணன் வரும், அண்ணன் பிள்ளைங்க வரும். அவர்களுக்கு மரியாதையா எவக்காக எதிர்பார்க்காம ஒரு துணி எடுத்து கொடுத்து அனுப்புகிற வசதியும் உரிமை பெற்று தந்தது யாருமா? இந்த முத்துவேல் கருணாநிதி ஸ்டாலின். அதுக்குதான் நீங்க தொடர்ச்சியா ஓட்டு போட சொல்லுங்க. அது மட்டும் இல்ல, இவ்வளவு பேர் விட்டு போறவங்க கொடுக்குன்னு சொல்லிட்டாரு. திரும்ப என்ன சொல்லியிருக்காரு? இப்போ 1000 ரூபாய் கொடுக்கிற, விரைவில் இந்த புனர் தொகையை நான் உயர்த்தி கொடுக்க சொல்லியிருக்காரு. அப்ப என்ன அர்த்தம்? 1000 அடுத்த 2000 ஆக போகுது. அப்ப இதை தொடர்ச்சியா இந்த திட்டம் நடக்கணும்ல, அதுக்கு அந்த திமுக ஆட்சிக்கு வரல உங்களுக்கு. அதுக்காக தான் இந்த திமுக ஏன் வரணுன்றதுக்காக காரணம் சொல்லிட்டு இருக்கோம். இந்த காலை உணவு திட்டத்தை பற்றி சொன்னாங்க. குழந்தைகளுக்கு 1ஆவதுல இருந்து 5ஆவது வரைக்கும் பசங்க போறாங்க. எவ்வளவோ குடும்பத்தில் காலையில் எழுந்த உடனே அந்த பிள்ளைகளுக்கு 2 இட்லி ஊற்றி கொடுத்துட்டு, இல்ல ஒரு பழைய கையாவது காய்ச்சி கொடுத்துட்டு பள்ளிக்கூடத்துக்கு அனுப்ப முடியாத குடும்பம் நிறைய இன்னும் இருக்கு. நம்ம எழுந்த உடனே அவசரமா இருந்து கூலியில் போகணும், கொளுத்து வேலைக்கு போகணும், கட்டளை வேலைக்கு போகணும், நாத்திரில போகணும். இந்த பசங்க சாப்பிடாம ஸ்கூலுக்கு போகும். ஸ்கூலுக்கு போயிட்டு அங்க போய் மயக்கமா படுத்துட்டு இருக்கும். வாத்தியார் வந்து கேட்பான், அவனை எழுப்பா, ஏன்டா அப்ப காலையில் தூங்குறான்ட்டு. அவன் தூங்கலைங்க, பசிக்குது அப்படின்வான். ஏன்டா பசிக்குது? நான் காலையில சாப்பிடல சார். ஏன்டா அவங்க அம்மா எதுவும் கொடுக்கலையா? அவங்க காலையிலே வேலைக்கு போயிட்டாங்க சார், எங்க வீட்டுல வேற யாரும் இல்லை, நான் சாப்பிடாமே தான் சார் வந்துட்டேன்னு சொல்லும் போது இதை நினைத்து பார்த்தவர் தலைமை தான் பார்த்தாரு. இப்படி எந்த பிள்ளைகளும் பள்ளிக்கூடத்தில் ஒருவேளை காலை உணவு சாப்பிடாம வரக்கூடாது என்பதற்காகவே சிந்திச்சுதான் காலை உணவு திட்டம் சொல்லி இப்ப 5 நாளுக்கு, ஒரு நாளைக்கு பொங்கல், ஒரு நாளைக்கு கிச்சடி, ஒரு நாள் சேமியா உப்பம் போடுறாங்களா இல்லையா? இப்ப தைரியமா என் பிள்ளைங்க வீட்டுல எல்லாம் பரவாயில்ல ஸ்கூல்ல போய் சாப்பிடும், அதுக்கு தளபதி ஸ்டாலின் அன்னைக்கு காலை உணவு போடுறான்னு சொல்றீங்கல்ல, இதை கொண்டு வந்து தலைமை நம்ம கொண்டு வந்தாரு உங்களுக்கு. அப்ப இதுக்கு நீங்க திமுக தொடர்ச்சி ஆதரவா இருக்கணுமா இல்லையா? இப்போ உங்க வீட்டு பெண்கள் படிக்க கல்லூரிக்கு போறாங்க, விழுப்புரம் போய் படிக்க போகும், திண்டிவனம் போகும், எல்லாம் சென்னைக்கு போய் படிக்கிற பிள்ளைங்க இருக்காங்க. பெண்கள் மட்டும் படிக்கல, ஆண்களும் படிக்க போறாங்க. அப்படி கல்லூரிக்கு படிக்க போகிற பொழுது அது ஆணாக இருந்தாலும் சரி, பெண்ணாக இருந்தாலும் சரி, அது கையில ஒரு 100 ரூபாய் இருக்குன்னு நினைக்கும். காலேஜுக்கு போற பசங்க 10 பசங்க வருவாங்க, ஃப்ரெண்ட்ஸ் வருவாங்க, திடீர்னு போவாங்க, ஒரு ஹோட்டலுக்கு போவாங்க, ஒரு டிஃபன் சாப்பிடுவாங்க, காஃபி சாப்பிடுவாங்க. ஒரு பசங்க ஒரு பர்த்டே வரும், ஒரு 100 ரூபாய்க்கு கிஃப்ட் வாங்கி கொடுக்கணும். இப்போ அதுக்கு என்ன பண்ணும்? ஒரு 100-200 கை செலவுக்கு வேணும்னு கேட்கிற பெண்கள் இருக்காங்கல்ல. அப்படி போகும்போது உங்க வீட்டுல பெண்கள் தாய்கிட்ட கேட்போம், ஏமா எனக்கு ஒரு 100 குடும்பம், ஒரு 200 குடும்பம் கேட்டா என்ன பண்ணும்? என்கிட்ட எங்களுக்கு 100 ரூபாய், காலையில போய் கூலி வேலை செஞ்சுட்டு வந்தாலும் சாயங்காலம் உங்களுக்கு கஞ்சி காய்ச்ச முடியும், என்கிட்ட இல்லைன்னு சொல்லும் போது அந்த பெண்கள் எவ்வளவு கண்கலங்கி போற குடும்பம் இருக்கு. அப்ப இதை சிந்திச்சு பார்த்ததாம தாயை சொன்னாரு, இனி எந்த பெண்ணும் ஆணும் கல்லூரிக்கு படிக்க போறீங்களா, நீங்க எத்தனை ஆண்டு வேணுமானாலும் படிங்க, உங்களுக்கு மாதம் 1000 ரூபாய்
நான் உங்களுக்கு கொடுக்குன்னு சொல்லி இப்ப மாசம் 1000 ரூபாய் பேங்க்ல போட்டுட்டு இருக்குமா இல்லையா? அப்ப அந்த பெண்கள் இன்னைக்கு தைரியமா எங்க அப்பா அம்மா இல்லைனாலும் என்னோட தலைமை கொடுக்குறாரு 1000 ரூபாய் வாங்கி போறீங்கல்ல. அப்ப இதை பண்ணி கொடுத்தது கலைஞர் தானம்மா. கல்வி கொடுத்து திமுக தானே பண்ணி கொடுத்தது உங்களுக்கு. இந்த பெண்களை படிக்க வைத்தது திமுக, வேலைக்கு போக வச்சது திமுக. பெண்கள் வேலைக்கு போனா மட்டும் போதாது, படிச்சா மட்டும் போதாது, ஆட்சி அதிகாரத்திற்கு அவங்க ஆண்கள் சமமா இருக்கும் பண்ண கொடுத்தது திமுக ஆட்சி தான். அந்த ஆட்சியில் தான் இன்னைக்கு உள்ளாட்சி தேர்தலில் பெண்களுக்கு சரிசமமாக 50% பெண்களுக்கு வாக்குரிமை தகுதி கொடுத்த தலைவர் தான் கலைஞர் தான். இப்போ 10 தலைவர் 5 தலைவர் திமுக பெண்கள் தான். ஒன்றிய கவுன்சில் 10 பேர் 5 பேர் திமுக பெண்கள் தான். இந்த பெருந்தலைவர் இந்த மனித ஒன்றிய பெருந்தலைவரே மகளிர் தான். அப்ப இந்த உரிமையை ஆண்களுக்கு நிகராக அதிகாரத்தில் நீங்கள் உட்கார வேண்டும் என்று சொல்லி 50% இடஒதுக்கீடு கொடுத்தது திமுக தான் நம்ம கொடுத்திருக்குது. அதுக்கு நீங்க உறுதியா இருக்க வேணாமா இல்லையா? எந்த சமுதாயத்தையும் எல்லா பெரிய மக்களுக்காகவும் பணியாற்றியது திமுக தானமா. இந்த அம்மா இங்க உட்கார்ந்து இருக்காங்க, 2 பார்வையும் இழந்தவர்கள். ஒரு காலத்துல என்ன சொல்லிருப்பாங்க இவங்களை பார்த்துட்டு, உடல் ஊனமுற்று சொல்லுவீங்க. கை இல்லாம இருந்தாலும் பார்வை இருந்தாலும் காது கேட்கலனாலும் நம்ம மனுஷன் அவங்க உடல் ஊனமுற்றவங்க அப்படி சொல்லுவாங்க. இதை கூட சிந்தித்தவர் கலைஞர் தாமா. அவர்கள் உடல் ஊனமற்றவர்கள் மாற்றுத்திறனாளிகள் என்று மரியாதையாக பெயர் வைத்து அழைத்தது திமுக, அழைத்தது கலைஞர். அது மட்டுமல்ல, அவர்களுக்கான தனியா வாரியம் அமைச்சாரு, அவர்களுக்கான சலுகையில் அறிவிச்சாரு, அவர்களுக்கு மாசம் 1500 ரூபாய் உதவி கொடுக்கிறாரு. நீங்கள் பேருந்தில் பயணம் செல்லுங்க, இலவசமா நீங்க போகலான்னு சொன்னாரு. நீங்க மட்டும் இல்ல, உங்களுக்கு உதவியாக ஒரு கூட்டு போலான்னு சொன்னாரு. இவ்வளவும் செய்தி கொடுத்தது கலைஞர் தான் பண்ணி கொடுத்தாரு. உங்களுக்கு எந்த சமுதாய மக்களுக்கு செய்யல? இந்த வயதான பாட்டிகளுக்கு முதியோர் உதவி கொடுக்குறோமே, எத்தனையோ குடும்பத்தில் ஒரு அம்மா சொன்னாங்க, நாங்க கொடுக்க மாட்டோங்க, எங்ககிட்ட இருந்தாலும் நான் எங்களுக்கு பாதுகாப்புன்னு சொல்லிச்சு. என்ன காரணம் என்று சொன்னா, இன்றைக்கு இருக்கிற சமுதாயத்தில் இளைஞர் சமுதாயத்தை பெற்றோர்களை கவனிக்காத பிள்ளைகள் தான் இருக்கிறான். வயதானாக்கா சுமையாக நினைக்கிற சமுதாயம் தான் இளைஞர் சமுதாயம் இருக்குது. அதனாலதான் இந்த பிள்ளைகளை கொடுத்தது நாளைக்கு நம்ம மதிக்காது, நம்ம கையில இருந்தால் நம்ம மதிக்கணும் நம்ம தெளிவா சொல்லிச்சு. ஏன்னா அதுதான் இன்னைக்கு இருக்கிற சூழ்நிலை. எத்தனையோ பிள்ளைகள் வயதான தாய்மார்கள் 60 வயதை கடந்து விட்ட 70 வயது கடந்து விட்டவர்கள் பிள்ளைகள் இருந்தும் ஆதரவு இல்லாம இருக்கிறாங்க, பிள்ளைகள் இருந்தும் பராமரிப்பு இல்லாம இருக்கிறாங்க. எங்கேயோ மூலையில கிடக்கும். வந்தால் சொல்லுமா, ஏன் இன்னும் வயசா இன்னும் போகாம இருக்குது என்று கேட்கிற பிள்ளைகள் இன்னைக்கு இருக்கிற கேட்கிற மருமக இருக்கிறாள் இல்லையா? அப்போ இப்படிப்பட்ட வயதானவர்கள் யாருடைய கையும் எதிர்பார்க்காமல் அவர்கள் மரணிக்கின்ற வரை உரிமையோடு வாழ வேண்டும்காகத்தான் உனக்கு மாசம் முதியோர் உதவி கொடுக்க சொல்லி 1500 ரூபாய் கொடுத்துட்டு இருக்கோம். நீ பஸ்ல போ, அரிசி ஃப்ரீயா கொடுக்கிறோம், யாருக்கையும் எதிர்பார்க்காம உன்னுடைய வாழ்க்கையை நீங்கள் நடத்தி கொள்ளுங்கள் என்று இன்னைக்கு முதியோர்களுக்கு முதியோர் உதவி தொகை 1500 ரூபாய் கொடுத்தது திமுக தான் கொடுத்திருக்கிறது. அப்ப அதுக்காக எழுதியெல்லாம் இருக்க வேணாமா இல்லையா? எனவே எந்தெந்த திட்டங்களாக இருந்தாலும் சரி, உங்களுக்காக தானே, பெண்களுக்காகத்தான் இந்த திட்டங்களே தீட்டிட்டு இருக்கு. இங்க ரேஷன் கடை இருக்குது, மாசம் இப்ப பொருள் வாங்குவீங்க. சில பேர் பார்த்தா 2 பேர் இருக்கிற கார்டு இருக்கு, அதாவது பிள்ளைங்க தனி கார்டு வாங்கிட்டு போயிட்டு இருப்பாங்க. அது இந்த ஊர்ல இருக்காது, இல்ல வெளியூருக்கு போயிட்டு இருப்பாங்க. இந்த வயசான பாட்டியும் அந்த தாத்தா மட்டும் தான் இருப்பாங்க, 2 நம்பர் கார்டு வச்சிருப்பாங்க. அவங்க மாசம் போய் கார்டு வாங்கணும், 1 மாசத்துக்கு போக முடியும். அடுத்த மாசத்துக்கு போகும்போது இதனால அந்த கடைக்கு போய் வாங்கி அந்த 10 கிலோ அரிசி தூக்கிட்டு வர முடியாது. அப்போ என்ன பண்ணும், பக்கத்துல யாராவது இருந்தானா, ஏமா அந்த கடைக்கு தானே போறேன், அந்த கார்டுக்கு வாங்கிட்டு கூட அப்படி மாசம் யாரையாவது சொல்லி வாங்கியார சொல்லி இருக்கிற நிலைமையில இருக்கிறாங்க இல்லையா? இதை யாருமா சிந்திச்சது? இதையும் தளபதி தான் சிந்திச்சாரு. என்ன சொன்னாரு, இனிமேல் இந்த 60 வயதை கடந்தவர்கள் நீங்க எங்கேயும் நடக்க வேண்டாமா, உங்க வீடு தேடி வந்து 60 வயது ஆனவர்களுக்கு ரேஷன் பொருள் வீடு தேடி தரேன்னு சொல்லி தாயுமானவர்கள் ஒரு திட்டத்தை அறிவிச்சு வீடு தேடி இப்ப பொருள் கொடுக்குறமா இல்லையா? வாங்குறாங்கல்ல. இது யாரம்மா சிந்திச்சாங்க? உங்களுக்கு தலைமையில சிந்திச்சாரு, தலைமையில சிந்திச்சாரு. இந்த முப்புளி ஆஸ்பத்திரி போய் மாசம் மாத்திரை வாங்கி பாட்டிங்க இருக்கிறாங்க, ஒரு அட்டை போட்டு வாங்குவீங்க. எல்லாமா உடம்பு கேள, எனக்கு பிபிங்க, சுகருங்க, தைராய்டுங்க, கொலஸ்ட்ராலுங்க, மூட்டு வலிங்க, எல்லாத்துக்கும் ஒரு மாத்திரை சாப்பிட்றவங்க ஒரு அட்டையை காட்டுவீங்க, ஒரு புக்கை காட்டுவீங்க. அப்போ மாசம் போய் மாத்திரை வாங்கிட்டு இருப்பீங்க. சில நேரங்களில் உங்களால் சென்று வாங்க முடியாது. அப்போ அந்த மாசம் நீங்க மாத்திரை சாப்பிட மாட்டீங்க.
அப்ப பிபி அதிகமாகிடும், சுகர் அதிகமாகிடும், மூட்டு வலி அதிகமாகிடும். அப்ப இதையும் சிந்தித்தவர் தளபதி தான். இனி நீங்க போயிட்டு எங்கேயும் மாசம் மாசம் போய் நின்றுட்டு அலைய வேண்டாம், அங்க கியூரில் மாத்திரை வாங்க வேண்டாம். 2 மாசத்துக்கு ஒரு தடவை இல்லம் தேடி மருத்துவம் என்ற திட்டத்தை அறிவிச்சு இந்த நர்சம்மா வந்து உங்க வீட்டுக்கே வந்து அந்த டப்பால போட்டு மாத்திரை கொடுக்குறாங்க இல்லை. இதை பண்ணது தலைவரும் தலைமைதான் பண்ணாங்க. எந்த சமுதாயத்திலும் வயதானவர்களா, முதியோர்களா, திருமணமான பெண்களா, பிள்ளைகளா, படிக்கிற பெண்களா, கல்லூரி மாணவர்களா, அவ்வளவு பேருக்கும் திட்டங்களை நிறைவேற்றுகிற அரசு இந்த அரசு தான். இந்த 100 நாள் வேலையை பத்தி சொன்னாங்கல்ல, அது எவ்வளவு பெரிய திட்டமா? அது 2005ஆம் ஆண்டு மன்மோகன் சிங் பிரதமராக இருக்காரு, காங்கிரஸ் ஆட்சி, சோனியா காந்தி தலைவராக இருக்கிறாங்க. இந்த 100 நாள் வேலை திட்டம் சொல்லிட்டு கிராமப்புறத்தில் இருக்கிறவங்க ஒரு குறைந்தபட்சம் ஒரு 100 நாளைக்காக வேலை கொடுக்கணும். ஒருவேளை உணவாவது அவங்களுக்கு பட்டினி இல்லாமல் சாப்பிடணும். ஒரு 100 நாளைக்காவது ஊதியம் கிடைக்கணும் என்று ஒரு மகாத்மா காந்தி ஊரக வேலை வாய்ப்பு உறுதி அளிக்கும் திட்டம் பேர வச்சான். நீங்க 100 நாள் வேலைன்னு சொல்லுவீங்க, ஏரி வேலைன்னு சொல்லுவீங்க, மகாத்மா காந்தி வேலை வாய்ப்புன்னு சொல்லுவீங்க. இன்னைக்கு என்னைக்கு மோடி அரசாங்கம் வந்ததோ அன்னைக்கு இந்த திட்டத்துக்கு மூணு விழா பண்ணிக்கிட்டே இருக்காங்க. மோடி வந்ததுல இருந்து இந்த 100 நாள் வேலை கொடுக்கறது கிடையாது. அப்படியே கொடுத்தாலும் சம்பளம் உடனே கொடுக்கறது கிடையாது. கொஞ்சம் கொஞ்சமா படிப்படியா அந்த வேலையை குறைச்சிக்கிட்டே வரோம். இதுக்காக போராடுகின்றவர்கள் நாங்க தானே போராடிட்டு இருக்கிறோம். நாங்க தான் போராடிட்டு இருக்கிறோம். இந்த 100 நாள் வேலையை குறைக்க கூடாது. இங்க சொன்னாங்களே, இந்த 100 நாள் வேலை திட்டத்தை இப்ப மாத்திட்டான். மகாத்மா காந்தி பேரை எடுத்துட்டான். புதுசா வந்து பிபிஜி, ஆர்எம்ஜி, ராம்ஜின்னு ஒரு பேரை வச்சிருக்கிறான். ஏண்டா மகாத்மா காந்தி பேரை எடுக்கிறங்க? இந்த நாட்டுக்கு சுதந்திரம் வாங்கி கொடுத்த ஒரு மகாத்மா காந்தி, அவர் பேரை எடுக்காதுன்னு சொல்லி போராடிட்டு இருக்கோம். நாங்க அந்த பேரை எடுத்துட்டு ஒரு திட்டத்தை புதுசா ஒரு பேரை வைக்கணும். அதுக்கு நாடாளுமன்றத்தில் ஒரு தீர்மானம் நிறைவேற்றுறாங்க. அந்த தீர்மானத்தை வரவேற்கிறேன் என்று சொல்றாரு எடப்பாடி. அந்த தீர்மானத்துக்கு ஆதரித்து அங்க ஓட்டு போடுறாரு அந்த கட்சியினுடைய நாடாளுமன்ற உறுப்பினர் இருக்கிற சி.வி. சண்முகம். அங்க போய் ஓட்டு போட்டுட்டு 100 நாள் வேலை எடுக்க சொல்லி ஓட்டு கேட்டுட்டு இங்க உங்க ஓட்டு கேட்க வருவாருல்ல, அதுக்காக தான் அப்படி கேட்டா வந்து இங்க ஓட்டு கேட்க வந்தா போடுவோமா? அந்த 1000 ரூபாய் கொடுக்க திட்டத்துக்கு தலைவர்னு சொன்னாரு. கோர்ட்டுக்கு போனாரு. அங்க கோர்ட்டுக்கு போயிட்டு எங்ககிட்ட ஓட்டு கேட்க எப்படி வரீங்க அப்படின்னு கேளுங்கன்னு சொன்னாரு. இந்த இலவசத்தை எவ்வளவு கொச்சைப்படுத்தி பேசுறீங்க, இப்படி கொச்சைப்படுத்தி பேசிட்டு இங்க எப்படி ஓட்டு கேட்க வரீங்கன்னு கேளுங்கல்ல. இதெல்லாம் சொல்லுவதுக்கு காரணம் திமுக என்ற கட்சியில தாமா இந்த மக்களுக்கு, அது பெண்களுக்காக இருந்தாலும் சரி, படிக்க பிள்ளைகளாக இருந்தாலும் சரி, கல்லூரிக்கு போற பெண்களாக சரி, இல்லை சின்ன சின்ன மாணவர்களாக இருந்தாலும் சரி, விவசாயிகளாக இருந்தாலும் சரி, எல்லா தரப்பு மக்களுக்கான திட்டங்களையும் நடைபெற்றுக் கொண்டிருப்பது, நிறைவேற்றுவது திமுக என்கிற இயக்கம் மட்டும்தான். எனவேதான் அந்த இயக்கம் மீண்டும் வெற்றி பெற்றால்தான் இப்ப சொன்ன எல்லா திட்டங்களும் மீண்டும் நடக்கும். மீண்டும் நடக்க மட்டும் இல்லமா, இப்ப கொடுக்குறது அப்படி 2 மடங்கா ஆகும். இப்ப 1000 2000 ஆகும். அப்ப இதெல்லாம் தொடர்ந்து நடைபெற வேண்டும் என்று சொன்னால் மீண்டும் 2022 4 மாதம் தேர்தல் வர இருக்கிறது. அந்த தேர்தலில் நீங்கள் அனைவரும் உதயசூரியனுக்கு வாக்களிக்க வேண்டும். திராவிட முன்னேற்ற கழகம் ஆட்சிக்கு வர வேண்டும். முதலமைச்சராக மு.க. ஸ்டாலின் வர வேண்டும். இந்த தொகுதியில் சட்டமன்ற உறுப்பினராக திமுக சார்ந்தவர் வெற்றி பெற வைக்க வேண்டும். அதற்கு நீங்கள் எல்லாம் ஆதரவு தர வேண்டும் கேட்டு விடைபெறுகிறேன். நன்றி.